டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அவ உடம்பு இப்படி துடிக்குது. ஏதாவது பிரச்சனையா? பேஷண்ட பார்த்தானே சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மகா மகா இட்ஸ் an extremely critical situation. பேஷண்டோட கார்டியோ அவுட்புட் இஸ் வெரி லோ. இதை இப்படியே விட்டா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். 0.5 mg இன்ஜெக்ஷன் உடனே எடுங்க. ஓகே டாக்டர். கொடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டதால கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. அதிகபட்சம் இன்னும் 1 ஹவருக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவங்களை கண்டிப்பா காப்பாற்றவே முடியாது. பிளட் வந்துருச்சா? செக் பண்றேன் டாக்டர். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போய் பாருங்க, சீக்கிரம் போங்க போங்க. நர்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்காங்க. நான் பிளட் அரேஞ்ச் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஒன்றும் ஆகாது. வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு. மாப்பிள்ள சார் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு சார். வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அட இறங்குங்க சார். வாங்க சார் வாங்க. பார்த்து இறங்குங்க சார். பொறுமையா. பார்த்து இருங்க சார். பேக் எடுத்துக்கிறேன் சார். வாங்க சார். பார்த்து. டாக்டர் என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்கம்மா சொல்றேன். சார் நான் அட்மிஷன் போட்டேன். உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க உள்ள சார். நான் இங்கே இருந்தேன்னா என் பொழப்பு கெட்டுரும் சார். சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க இது வரைக்கும் உதவி பண்ணதே பெரிய விஷயம். ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். உடம்பு பாத்துக்கோங்க. சரிங்க, வரேன். சரி, ஓகே. உங்க ஒய்ஃபோட போட்டோ கொடுங்க தம்பி. என்ன தம்பி, உங்க பொண்டாட்டி போட்டோ தான் கேட்டேன். அதுக்கு போய் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல சார், அது போட்டோ என்கிட்ட இல்ல. என்ன, உங்க பொண்டாட்டி போட்டோ உங்ககிட்ட இல்லையா? சரி, உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, உங்க பொண்டாட்டி வீட்டுல போன் பண்ணி கேட்டு வாங்கி கொடுங்க. என்ன, போன் பண்ணி கேட்க முடியாதா? உங்க வைஃப் தானே. என்ன லவ் மேரேஜா? ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்க வீட்டுல உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, சரிதானே? ஆமா. நான் அப்பவே நினைச்சேன், நீங்க பம்மும் போதே இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். சரி, எனக்கு தான் அந்த பொண்ணை தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஏன்பா, ஏன் வீட்டுல போடுறீங்க? அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, எடுத்து பேசுங்க. இல்ல சார், நான் வெளியே போய் பேசிக்கிறேன். சரி, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. எனக்கு முன்னாடி உங்க முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிட்டா எனக்கு மறக்காம சொல்லிடுங்க. சரி, கிளம்புங்க. தேங்க்யூ சார். டோனரா இருக்கும். ஹலோ, Who's this? சார், நாங்க ஆர்ஆர் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நீங்க டோனர் தானே சார்? ஆமா, ஆனா இப்ப வேற பிரச்சனையில இருக்கேன். நீங்க வேற டோனரை பாத்துக்கோங்க. சார் 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 சார், போனை வச்சிடாதீங்க சார். ஒரு உயிர் பிழைக்கிற விஷயம் சார், உங்க கையில தான் சார் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், இந்த பிளட் குரூப் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இது ரேர் பிளட் குரூப்ங்கிறதுனால பிளட் பேங்க்ல பிளட் கிடைக்கல. இந்த பிளட் குரூப்ல உங்களையும் சேர்த்து மொத்தம் 3 பேர் தான் இருக்கீங்க சார். 2 பேரை ரீச் பண்ண முடியல.
நீங்க மட்டும்தான் போன் எடுத்திருக்கீங்க சார். நீங்க உடனே வந்தா அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் சார். என்னம்மா இப்போ சொல்றீங்க? எப்போ வரணும்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆபரேஷன் பண்ண இன்னும் 40 மினிட்ஸ் இருக்கு சார். நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தீங்கன்னா பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ண சரியா இருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் சார். 10 நிமிஷத்துலயா? நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். எப்படி வர முடியும்? கண்டிப்பா முடியும் சார். உங்களால தான் அந்த பொண்ணு உயிர் பொழைக்கணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கடைசி நேரத்துல நீங்க கால் பண்ணிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். எப்படிங்க 10 நிமிஷத்துக்குள்ள பக்கத்து ஏரியா கூட வர முடியாது. சரி, ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்புங்க, ட்ரை பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் சார். நீங்க பாருங்க சார். என்னங்க ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்ப சொன்னா நான் இருக்கிற லொகேஷன் அனுப்பியிருக்கீங்க? இல்ல சார், நாங்க ஹாஸ்பிட்டல் லொகேஷன் தான் ஷேர் பண்ணிருக்கோம். உங்களுக்கே அப்படி காட்டுதுன்னு தெரியலையே. சார் சார் சொல்லுங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? இதோ இந்த சிவர தண்ணா ஹாஸ்பிட்டல். இங்கேயா? ஆமா சார். சரி. ஓகே சிஸ்டர், நான் உடனே வரேன். தேங்க்யூ சார். வாங்க. சிஸ்டர் என்ன சொன்னாரு? உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் போய் ஆபரேஷனுக்கு தேவையான ப்ராசஸ்லாம் பாக்குறேன். சரி. பாத்தீங்களா, திரு சார் ரத்தம் கொடுத்து அந்த பொண்ணு பொழைக்கணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி, நான் போய் டோனரை ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு வரேன்.